உங்க கம்பெனியில பணம் இல்ல. நீங்க புகார் குடுத்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, Facebookலயும், YouTubeலயும் தொடர்ந்து வீடியோ வெளியிட்டு வராரு அசோக் ஸ்ரீநிதி. கம்பெனியில பணம் இல்லன்னா, கேஸ் குடுத்தா உங்களுக்கு எப்படி பணம் வரும்னு நாம திருப்பி கேட்டோம் அப்படின்னா, கம்பெனி இதுவரைக்கும் சம்பாரிச்ச, வாங்குன சொத்துக்கள எல்லாத்தையும் அரசு முடக்கி, அது ஏலம் விட்டு, அது மூலியமா மக்களுக்கு பணம் திருப்பி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. அவர் சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும், கம்பெனிக்கு என்னென்ன சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு விசாரணை அமைச்சு, அந்த சொத்துக்கள எல்லாத்தையும் முடக்கி, ஏலம் விட்டு, அதன் மூலியமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டா கூட, எப்படியும் 5 டூ 10 வருஷம் ஆயிடும். கம்பெனி நல்ல கம்பெனி நிரூபிக்கிறதுக்காக மட்டும் தான் எம்டி அவர்கள் சரணடைஞ்சு, இப்ப வரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டு உள்ள இருக்காரு. எதற்காக? கம்பெனி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. கம்பெனியில உள்ள அனைவருக்குமே இதுவரைக்கும் ரெகுலரா பணம் குடுத்துருக்கோம். இனிமேலும் குடுக்க போறோம். கம்பெனியில 90க்கும் மேற்பட்ட பொருள்கள் தயாரிச்சு விற்பனை செஞ்சுட்டு வரோம். அப்படிங்கும்போது இவ்வளோ செஞ்சு எதுக்கு ஏமாத்தணும் மக்கள அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனி சைடு உள்ள நியாயத்த கோர்ட்டுக்கு நிரூபிக்கிறதுக்காக சரணடைஞ்சு உள்ள இருக்காரு. நான் இந்த வீடியோ மூலியமா யாரும் கம்பெனி மேல கேஸ் குடுக்காதீங்க, குடுங்கன்னு சொல்லப் போறது கிடையாது. கம்பெனி மேல புகார் குடுக்கறதும், குடுக்காம இருக்கிறதும் உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் என்னால சொல்ல முடியும். நீங்க புகார் குடுத்தாலும் சரி, புகார் குடுக்கலனாலும் சரி, உங்களுக்கான பணத்தை திருப்பி தரப்போறது நமது எம்டியும், நமது நிறுவனம் மட்டுமே. இதற்கு அசோக் ஸ்ரீநிதியும் குடுக்க மாட்டாங்க. அவர் கூட ஜால்ரா அடிக்கிற அல்லக்கைகளும் குடுக்க மாட்டாங்க. அடுத்த மாத 2ஆம் தேதிக்கு பிறகு கட்டாய பெயில்ல எம்டி வெளியே வந்து நமது கம்பெனிய தொடர்ந்து நடத்த தான் முயற்சி செய்யப் போறாரு. அது மட்டும் இல்லாம, புதிதா சேர்ந்த சிஎம் உறுப்பினர்களுக்கு 1 மாத வருமானம் கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதன் பிறகு கம்பெனியில நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் தொடர்ந்து நடத்தப்பட்டு, மேலும் நமது கம்பெனி வளர எம்டி அவர்கள் முயற்சி செய்யப் போறாரு. ஏன்னா, 1 மாத சம்பளமாவது உறுப்பினர்களுக்கு குடுத்தா மட்டும் தான் கம்பெனிய தொடர்ந்து நடத்த மக்களுடைய சப்போர்ட்டும் கம்பெனிக்கு கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.